இப்போல்லாம் யாரும் நம்புறதுக்கு தெரியலைங்க. யார் கெட்டவன், யார் நல்லவன் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு 2 பேர் செம்மையா நடிக்கிறாங்க. தேசிய அவார்டே குடுக்கலாம் போல அந்த அளவுக்கு நடிப்பு உடம்புலாம் நடிக்கல சாமி. நானும் பார்த்து எந்த அளவுக்கு நடிக்கணும்னு பார்த்ததே கிடையாது. அப்பா வேற லெவல். இப்போதான் சீரியல் நடிக்கிறாங்கள சும்மா அந்த சான்ஸ் கொடுக்கலாம். அவார்டே வாங்கிடும் போலக்கு அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டுலாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக நடிப்பாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நானும் இந்த மாதிரி தான். அவங்க எது சொன்னாலும் அப்படியே புதுசாக நம்பிடுவேன். எதை பற்றி திங்க் பண்ண யோசிக்காம. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இது நல்லதா கெட்டதாக திங்க் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ கடமை அவங்க தேவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்கன்னு. நாம தான் தன் முட்டாள்தனத்தை தான் நான் நம்பி இப்போ பார்த்தீங்கன்னா அனுபவிக்கும்போது புரியுது என்ன பண்ணுறது. அப்போ புரியல, பட் இப்போ புரியுது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, என் அனுபவத்தை தான் சொல்கிறேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அது தெரியல, சரிங்களா? ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை, அந்த அளவுக்கு பாசம். ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த பாசெல்லாம் அவங்க தேவைக்கு நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல கொஞ்சம் யோசிச்சுதான் நம்ம கண்ட்ரோலில் வந்துருப்போம். நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கரெக்டாக அறிவோடு வந்துருப்போம். ஆனால் லைஃப்பில் அடிப்பட்டு வந்து தான் தெரியுது அதெல்லாம் முட்டாள்தனம் சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு செம்மையாக நடிக்கிறாங்க. நானும் சீரியல் சினிமாட்டுக்கு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆர்டி நடிக்கணும் நான் பார்த்தேட சாமி. அப்படியே வாழை பாருன்னு தேடி மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது முதுகிலே குத்து வாங்கணும் இந்த அளவுக்கு நினச்சி பார்க்கலாம். ஆமாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே நம்பாதீங்க. எந்த சூழ்நிலையும் சரி, யாருக்காகவும் உன் தன்மாத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி யாருமே அதிகமாக பாசம் வைக்காதீங்க. பாசம் அங்கே வைக்கிறதுனால தான் அவங்க அந்த இடத்துக்கு இவங்க ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்பு காட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களை அந்த அன்புக்கு வேல்யூ தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களை காட்டுறது தான் தப்பு. ஸோ புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னு தூக்கி வச்சு போயிட்டாங்களா, போகட்டு அவங்க பேர் சும்மா கெஞ்சி வைக்காதீங்க. அந்த நாமளே அவரை அடிச்சு பற்ற மாரி ஆகிடும், சரிங்களா? அது நம்ம அசிங்கம், ஓகேவா? இப்போ புரிஞ்சுக்கலையா, விட்டுருங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், அழுதுருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், அங்கே நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் புரியாது. நீங்கள் சொல்லி கெஞ்சி கூத்தாடிதுக்கு அப்புறம் தான் புரியுமா? அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, புரியுதுங்களா? அதுக்காக தான் அவங்க கை கிட்ட கணக்கு கெஞ்சி நிற்குது. நமக்கு அது அசிங்கம், சரிங்களா? விட்டு போனா விட்டு விடுங்க. ரொம்ப புரியுற மாதிரி சொன்னேன்னா, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வாங்கியிருக்கேன். சரி ஓகேங்களா? ட்ரெஸ்ஸு பிடிக்கணுன்னா இந்த ட்ரெஸ்ஸு வச்சு வேறு ட்ரெஸ்ஸு வாங்கிக்குவேன், சரியா? அதேமாதிரி இன்னொருத்தருக்கு நான் தூக்கி இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு வேணும்னு சொல்லி அதே ட்ரெஸ்ஸு இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இது என்ன புரியுது உங்களுக்கு? ஒருத்தர் தூக்கி வச்சு போயிட்டாங்களா வேணான்னு, அதேமாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், சரிங்களா? அதுக்காக விட்டு போனதை பற்றி கவலைப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, என்றைக்குமே அழுவாதீங்க, சரிங்களா? நீங்களாகவே இருங்க, புரியுதுங்களா? அவங்க விட்டு போயிட்டாங்களா அதை வச்சு ஃபீல் பண்ணிட்டு உங்கள் லைஃப் சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா? யாருக்காவது உங்களை மாற்றிக்காதீங்க, நீங்களாகவே இருங்க, சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலையா, நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் மேலே அதிகமாக பாசம் வந்து வச்சுக்கிட்டா, உங்கள் மனசு நல்லா தெளிவாக புரிஞ்சுருந்தா இந்த அளவுக்கு விட்டு போய்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஒரு பேர் கெஞ்சி விட்டுருக்க மாட்டாங்க, சரியா? ஸோ அது மேலே அதிகமாக லவ்வும் சரி பாசமும் சரி வைக்க தப்புக்கிடு. ஆனால் எதையுமே இதை நீங்கள் காட்டணும் பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் பண்ண மாதிரி தப்பு, சரிங்களா? இதை பற்றி கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக உங்கள் லைஃப் மாறும். பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக பிடிச்ச விஷயம் நீ பண்ணு, சரியா? விட்டு போனதை பற்றி என்றைக்குமே நீ கனவுக்கு நினச்சி பார்க்காதீங்க, சரிங்களா? அவங்க முன்னாடி நல்லா ஃப்ரெண்டாக பார்த்து காட்டுங்க. அவங்க விட்டு போனதை பற்றி அவங்க தான் ஃபீல் பண்ண தவிர நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஸோ நமக்கு என்ன லைஃப் இருக்குது, ஓகேவா? இது விட்டு நமக்கு நிறையா வேலை இருக்குது, ஓகேங்களா? நீங்களாகவே இருங்க, சரிங்களா? இன்னும் முக்கியமான விஷயம், யாருக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டை கொடுக்காதீங்க, ஓகேங்களா? யாருக்கும் உங்களை மாற்றிக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீ பண்ணுங்கள், சரிங்களா?
ஓகே, என் லைஃப் அனுபவத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாதிரி உங்கள் லைஃப் நடந்துருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் யாருக்காக மாற்றிக்காதீங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.